இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துப்பாண்டி தாங்க. இந்த முத்துப்பாண்டி தான் அவங்க ஆளுங்களோட சேர்ந்து சிஸ்டர் சொக்க படங்களை வச்சு இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். இந்த முத்துப்பாண்டி ஆளுங்க தான் இப்படி செஞ்சாங்களா? ஆமாங்க. அந்த நைசா போறான் பாருங்க, புடிங்க. என்னோட பாக்குறேன். நில்லு. புடிங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. பெரிய உத்தம மாதிரி பேசுன. வீட்டுக்கு வந்து கேட்டப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சியடா. இப்ப சிஸ்டரே வச்சு எரிக்க பாத்திருக்கியா? மாப்ள, இவனை அப்படியே இந்த சொக்க பானைகளை வச்சு எரிச்சிடவா? தம்பி, இவனை உயிரோட விடக்கூடாது. எப்ப இவன் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கானோ இவனை சொக்கப்பனையிலேயே வச்சு கொளுத்தணும். ஐயா, டேய், கைரேடுறா. அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா, என்ன விட்டுருங்கய்யா. நான் தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஐயா, அவன் கையை கட்டுங்க. கட்டுங்க. என்ன விட்டுருங்கய்யா. நான் தெரியாம பண்ணிட்டேன். வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்கய்யா. ஐயா, வேணாயா. ஐயா, வேணாயா. இழுத்து உள்ள போடுங்க. தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஐயா, எழுதுட்டு போயா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. இருங்க இருங்க. ஐயா. சார், சார், அவரை விட்டுருங்க சார். அவர் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. என்னங்க பண்றீங்க? அவரை மன்னிச்சிடுங்க சார். என் குழந்தைக்கு அப்பா வேணும். அப்பா இல்லாத குழந்தைய ஆக்கிடாதீங்க சார். அவரை விட்டுருங்க சார். ரொம்ப நன்றி சார். இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். அக்காவை நல்லா ஏத்தி விட்டாச்சு. இப்ப துப்பாக்கியும் கையுமா இருக்கா. ரேவதியும் அந்த டிரைவர் பையனும் வந்தா ஏதோ பெருசா சம்பவம் நடக்க போகுது. இததானே நாம எதிர்பார்த்தோம். டேய் டிரைவர், இன்னையோட உன் ஆட்டோ க்ளோஸ்டா. ஈஸ்வரி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கையில துப்பாக்கியோட கோவமா இருக்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் படு. என்ன நடந்து போச்சா? எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா அந்த டிரைவரோட ஊர் சுத்த போயிருக்கா. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அவ பண்ற திருட்டுத்தனத்துக்கு நீங்க எல்லாரும் வேற உடந்த. அவளுக்கு நான் இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன். அக்கா, அந்த டிரைவர் பையன் தான் அவன் மனசை மாத்தி கூட்டிட்டு போயிருப்பான். அவனை சும்மா விட்டுறாதக்கா. இப்படியே அவளை உசுப்பேத்திக்கிட்டே இரு. ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா. இப்படியே தூண்டி விட்டுட்டு இருந்தா வீடு விளங்கிடும். மாமா, இவங்க என்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைச்சிருக்காங்க இன்னைக்கு நினைக்கிறதுக்கு? விடிஞ்சா பொங்கல் நல்ல நாள், அதை நல்லபடியா கொண்டாடுவோன்ற எண்ணம் இல்லாம பிரச்சனை பண்ணணும் தானே அவங்க இருக்கிற வீடியோவை அத்தை கிட்ட காட்டி இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டேய், தப்பு செஞ்சதெல்லாம் அவங்க. அத நான் கண்டுபிடிச்சு சொன்னா என்ன வில்லியாக்கி வேடிக்கை பாக்குறியா? நாங்க பொங்கல் வைக்கிறோம் இல்ல என்னமோ பண்றோம். உனக்கு என்ன கவலை? ஈஸ்வரி, இந்த நேரத்துல அவங்க கிட்ட என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? வெளியூர் போனாங்க, வந்துட்டாங்க. அதை இப்ப ஒண்ணும் மாத்த முடியாது. பேசாம போய் படு போ. அப்போ அவன் செஞ்சதுதான் சரின்னு சொல்றீங்களா? இவனால டெய்லி நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல அந்த கிழவி பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப இவன் கொடுக்கறான். ஆக இவனால இந்த குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாப்ள. சரிங்க. ரோகிணி, பாப்பலாம். நாளைக்கு பொங்கல் பண்டிகை.
அத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலான்னு பார்த்தா அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நினைச்சாலே பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், விடு. நீ உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. ஓ, என்னக்கா நீ துப்பாக்கியோட நீ இருக்கிறத பார்த்த உடனே அவன் கதை இதோட முடிச்சிருவேன்னு நினைச்ச. கடைசியில அவனை எதுவுமே செய்யாம விட்டுட்ட. நீ இப்படி ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய், இவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். அவன் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறதே எனக்கு எரிச்சலா இருக்கு. நாளைக்கு பொங்கல் பண்டிகையில அவனை எப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறேன்னு பாரு. நான் கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம நாளைக்கே அவன் இந்த வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான் பாரு. எல்லாருக்கும் இதுல புது ட்ரெஸ் இருக்கு. அடடா, இந்தாங்க. சூப்பரே. இந்தாங்க. தேங்க்யூ. இந்த சோத்தி. தேங்க்யூ மாமா. மாமா, இது உங்களுக்கு. தேங்க்யூ மாப்ள. உங்களுக்கு இதுல போடவே இருக்காது. மீனாட்சி அம்மா, சொல்லுங்கம்மா. இந்தாங்க உங்களுக்கு புது ட்ரெஸ் பொங்கலுக்காக. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. படிச்சு பெரிய ஆள் ஆகணும். இது பாரு ரேவதி, எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொங்கலை கொண்டாட போறாங்க. நீயும் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு பொங்கலை கொண்டாடுற வழியை பாரு. முடியாதுமா. அவருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்தா பொங்கலை கொண்டாடுவோம். இல்லனா எங்க 2 பேருக்கும் பொங்கலே வேண்டாம். உன் பிடிவாதத்தால எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கிற ஒரு நல்ல நாளை இழக்க போறேன். உன்னோட பிடிவாதம் தாமா என்னையும் அவரையும் சந்தோஷமா இருக்க விடாம செய்து. சரி, எப்பயாவது போ.